ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ். நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி பண்ணுறது தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்துடலாம். அது இப்போ தேங்காய், பச்சை மிளகாய் ஒரு 3 பீஸு, ஒரு 3 பல் இஞ்சி, ஒரு சின்ன தூள் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, 5-6 முந்திரி, இது வரைக்கும் நம்ம போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். குருமா செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் 2 பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. நான் குருமா செய்கிறதுக்கு இன்றைக்கி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு இந்த பட்டாணியும் சேர்த்து கொட்டிக்கலாம். அதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம குக்கர் போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சு தேங்காயை சேர்த்துடலாம். அதே மாதிரி பூண்டு 2 பல் அதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதையும் சேர்த்துடலாம். இதில் முந்திரி, சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி குருமா வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கிங்க. நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் அதே மாதிரி வெந்துருச்சு. இந்த வெந்த உருளைக்கிழங்கை நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்துடலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா தோல் உரிச்சிட்டோம். இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ரொம்ப பொடி பொடியாக இது பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் தான் நம்மளுக்கு பல்லில் கடிபடுற மாதிரி சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு கிராம்பு, பட்டை, இந்த 3ஐயும் சேர்த்து போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கட்டும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் குருமாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கூடவே தக்காளி நல்லா வதங்கணும். அரைச்சி வச்சுருக்குறோம்ல தேங்காய், கசகசா, சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கலாம். அதை முதல்ல சேர்த்துக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறிட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சுருக்கிறேன். நீங்கள் கேரட்டு, பீன்ஸு எது வேணாலும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால இது மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேயிற மழைக்கும் சூடான இட்லிக்கும் சுவையான குருமாவும் தொட்டு சாப்பிடும்போது என்ன ஒரு அருமை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக எங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் ஆச்சி ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.